இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் யோவான் நற்செய்தியாளர். யோவான் நற்செய்தியாளர் நம்ம பார்க்கும்போது எப்போவுமே அவர் ஒரு போட்டி மனப்பான்மையுடைய ஆளாக, ஒரு கோபப்படுகின்ற ஒரு ஆளாக, தன்னை எப்போதுமே முக்கிய நபராக கருத வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்கின்ற ஒரு நபராக இருந்தார். அதனால்தான் அவர் இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, என்னையும் என் சகோதரனையும் மட்டும் உம்முடைய ராஜ்யத்தில் இடதும் வலது புறத்தும் அமர்த்த வேண்டும் என்று அவர் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். இயேசு மரித்து உயர்த்து விட்டார், அவரை கல்லறையில் காணவில்லை என்கின்ற செய்தி கேட்டபோது யோவானும் பேதுருவும் கல்லறைக்கு ஓடுகின்றனர். யோவான் தான் ஸ்பீடாக ஓடுறாரு, பின்னாடி பேதுரு வர்றாரு. ஆனால் பேதுருவை முன்னாடி அனுப்பிவிட்டுட்டு பேதுருவின் பின்னே யோவான் செல்கின்றார் கல்லறைக்கு உள்ளில். அப்போ எப்போவுமே நான் தான் முன்னாடி இருக்கணும், எப்போவுமே நான் தான் முக்கியமான ஆளாக இருக்கணும் என்கின்ற அந்த சிந்தனை அவருக்கு மாறி அவர் எளிமையுள்ள மனிதனாக மாறுகின்றார். பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் எங்கே சம்பவித்தது என்கின்ற கேள்விக்கு பதில் இறுதி உணவின் போது. இயேசுவும் 12 சீடர்களும் இறுதி உணவின் போது அமர்ந்திருக்கின்றனர். அப்போது யோவான் மட்டும் இயேசுவின் மாரோடு சேர்ந்து இருக்கின்றார் என்ற வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். அவர் இயேசுவின் மாரோடு சேர்ந்து இருந்தபோது இயேசுவின் இதயத்தின் அன்பை அவருக்கு உணர முடிந்தது. அவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவருக்கு தந்தது. அதுபோல நாம் புனித யோவான் நற்செய்தியாளர் போல இயேசுவின் மாரோடு சேர்ந்து வாழ்வோம். அவரின் திரு இருதய அன்பை உணர்வோம், அனுபவிப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும்.